இந்த பதிவு என்னன்னா, நம்ம ஏதோ வைரல் ஸ்டார்னு இப்போ இதாகிடுறாங்க. யாரா? டாக்டர் திவாகர். டாக்டர் திவாகர். ஓகே, சிரிக்கக்கூடாது. ஏன்னா ஆக்சுவலி டாக்டர் திவாகர்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரா? அவரெல்லாம் லெஜண்டுங்க. புரட்சி தலைவர். இன்னொன்று வர புது பட்டம் வேறு வேணுமா? என்ன பட்டம் தெரியுமா? நடிகர் திலகம் வேணுமா அவருக்கு? தளபதி. இப்போ தளபதி போகிறான், அடுத்த தளபதி இவர் தானா? ஏய் இதெல்லாம் ஒத்துக்கிறேன். நீ நல்ல காமெடியன் வேணா நான் ஒத்துக்கிறேன். இப்போ கூட சொல்கிறேன் பாரு, நீ ஆர்டிஸ்ட் காமெடியன். ஆனால் நடிப்பு தான் வந்து நான் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், என்னோடய காலேஜ் ஸ்கூல்ஸ்லலாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீ பண்ணுறது ஒரு தடவை சொன்னான் 100 தடவை அதெல்லாம் இல்லை. நீ பண்ணுறது காமெடிப்பா. இப்போ கூட சொல்கிறேன் பாரு, இவரை குட் காமெடியன். என்ன கரெக்டா இல்லையா? இப்போ ஏன் இந்த பதிவு நான் போகிறேன்னா, முடியலையா யூடியூப் திறந்தானே முடியல. என்னத்துக்கு தான் யூடியூப்புக்கு வரோம், எதுக்கு தான் வரோன்னு எங்களுக்கே தெரியல. தயவு செஞ்சு யூடியூப்பை நாங்கள் பேன் பண்ணிடலான்னு இருக்கிறோம். ஏன் உன்னால தான் கஷ்டப்பட்டு அவன் இத்தனை வருஷமாக யூடியூப்பை சக்ஸஸ் பண்ணி எத்தனையோ ஒரு பில்லியன் டர்ன் ஓவர் பண்ணுறான். ஒரே ஒரு வீடியோவில் நீ யூடியூப்பை க்ளோஸ் பண்ணுறியா? ஆனால் ஒத்துக்கிறான்ப்பா, நீ நடிகை இல்லை. உன்னை யாரை ஏமாற்றிட்டாங்க? ஆள் மனசுக்குள்ளே போய் நீ நடிகன்னு சொல்லி உன்னை ஏதோ உன்னை வந்து தப்பாக கைட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீ ஒரு நல்ல காமெடியனாக வரலாம். இப்போ இருக்கிறதுக்கு காமெடியன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வேணும். ஆனால் யோகி பாபு இருக்கார், சூர்யானா இருந்தார், இப்போ மாஸ்க் காட்டினார், ஓகே. ஆனால் நீ சொல்கிற பாரு, அடுத்த விஜய் நான் தான், புரட்சி தலைவர், அப்புறமா நம்ம நடிகர் திலகம். ஐயோ நம்ம நடிகர் திலகம்லாம் எப்படி எவ்வளோ பெரிய ஆள் அவர். நடிகர் திலகம் இன்னைக்கு அவர் பிரச்சனை எடுக்கிற வந்து லெஜண்டுக்கு லெஜண்ட். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து 2 பேரும் எங்கள் வீட்டுக்கிட்ட செத்து போயிட்டாங்க அவங்க வீடியோ பார்த்து. சத்தியமா நான் போய் காட்டினேன் பாரு, இவர் தான் புரட்சி தலைவர்னு சொன்னாங்க. போய் புக்கிறவனோடனே பாவம் அந்த ஆயா வந்து செத்துட்டாங்க. அந்த தாத்தா வந்து ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார். இவர் நடிகர் திலகமன். அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாள் நான் இப்படியெல்லாம் பண்ணுவேன், அந்த ஆக்டிங்கெல்லாம் பண்ணாது, கோவம் இப்படி எல்லாருக்கும் ஒரு நடிப்பு இருக்குது. என்னப்பா நீயும் எதனா சொல்லு. படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் அது படம் இல்லை, அது ரீல்ஸ் பார்க்குற இன்ட்ரெஸ்ட். பாவம் வருங்கால இளைஞர் ரீல்ஸ் பார்த்து ஏதோ ஒரு அடுத்த அப்டேட்டு ஏதோ ட்ரெண்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கு நீ விட மாட்டேங்கிற. ஸோ நான் ஒத்துக்கிறேன், நீ ஒரு நல்ல காமெடியனு, ஆனால் நடிகை இல்லை. நீ 100% யூடியூப் பக்கம் வந்தனா யூடியூப்பே பேண்ட் ஆகிடும். நீ காமெடியன் சொல்லிட்டு வா, நான் ஒத்துக்கிறேன். நீ ஃபிசியோதெரப்பி பண்ணு, எதனா பண்ணு, அது உன்னோட சம்மதம், அது நம்ம பண்ணல. ஆனால் இங்கே வந்து யூடியூப் தெரப்பதி பண்ணாத, நீ யூடியூப் தெரப்பதி பண்ணாத. ஏன்னா இங்கே யூடியூப் ஹேங் ஆகிட்டு இருக்குது உங்கள் வீடியோ பார்த்து. வைரஸ் உக்காண்டுக்குதுயா வைரஸ்ஸு. தயவு செஞ்சு ஒரே விஷயம் சொல்கிறேன், இந்த பதிவு என்னத்துக்குன்னா, நீ இந்த யூடியூப்பில் காமெடியன் வேணால் நீ ரோல் நெக்ஸ்ட்டு போடு, நானே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், வரவேற்கிறேன். ஆனால் அடுத்த எம்ஜிஆர், அடுத்த சிவாஜி, அடுத்த விஜய், அடுத்த பாவம் அஜித் அவர் ஃபிலிம் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, போகிறாரு, பைக் ரேஸ் போகிறாரு. நீ இந்த மாதிரி சொன்னா உன்னை கொஞ்ச நாள் அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை விட்டு ஓடுறவர். அதனால் ஸோ மிஸ்டர் திவாகர் அவர்களே, யுவர் அ குட் காமெடியன், பட் யுவர் அ நாட் ஆக்டர். அது மனசில் வச்சுங்க. உன் மனசுக்குள்ளே போய் ஆழமாக ஏதோ ஒரு இடத்துல இல்லை நீ நடிகன்னு சொல்லி உன்னை ஏமாந்து நம்ப வச்சு உன்னை ஃபூல் பண்ணிட்டாங்க. இந்த சின்ன பசங்க சொல்லுவாங்க பாரு, ஏப்ரல் ஃபூல். ஐயோ அந்த இடத்துல பட்டாசு இது பாம்பு வச்சிட்டாங்கன்னு கேட்டால் ஏப்ரல் ஃபுல் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உன்னை வந்து நீ ஒரு நடிகன்னு சொல்லி உன்னை ஏமாற்றிட்டாங்க. பரவாயில்ல, திருந்ததுக்கு ஒரு சான்ஸு. யூடியூப்பை கஷ்டப்படுத்தாத. ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு நீ ஒரு காமெடியன், இப்போ கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ நடிகன்னு சொல்லி போட்டால் இன்னொரு வீடியோ வரும், அது மோசம் கெட்ட வாரத்தில் கூட வரும், எங்களால் பொறுத்துக்க முடியாது. நன்றி, வணக்கம்.